ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஏஎம்எல் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஒரு டெய்லி ரொட்டீன் வ்ளாக் வந்து போட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நவீனுக்கு வந்து லஞ்சுக்கு நான் என்ன வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து பேண்ட்ரி வந்து கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வந்து வ்ளாகாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து பாசிப்பயிறு ஊற வச்சுட்டு தான் வந்து தூங்கினேன். ஸோ இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பயிறு வந்து எடுத்திருந்தேன். அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து நார்மல் அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையில் பார்த்தா அது நல்லா வந்து ஊறி இருந்துச்சு. சரி, அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கடலமுத்து சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலமுத்து வந்து வறுத்துட்டு இருந்தேன். அதை வறுத்து ஆற வச்சுட்டு அடுத்தது இந்த தோசைக்கு வந்து அரைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்ததை நல்லா கழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு அதை வந்து எடுத்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகா, நான் வந்து பாப்பாவுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறங்காட்டி ஒரே ஒரு பச்சை மிளகா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 5-6 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வேணும்னா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு. மேக்ஸிமம் இந்த மாதிரி பருப்பு தோசை இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது எதுக்குன்னா தாரிக்காக்காக தான். நம்ம வந்து பருப்பு குழம்பெல்லாம் வந்து வச்சோன்னா ஒவ்வொரு நாள் வந்து சாப்பிடவே மாட்டா. இந்த மாதிரி நம்ம பருப்பில் வந்து தோசை பண்ணுறது இல்லை வந்து வெஜிடபிள்ஸ் ஏதாவது வந்து மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை எல்லாம் வந்து கொடுத்தோன்னா அந்த மாதிரி சாப்பிடுவா. அதனால தான் வந்து அவளுக்கு வேண்டி தான் நாங்களும் இந்த மாதிரியே வந்து சாப்பிட்டு வந்து பழகியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு கூட லைட்டாக வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தோசை வந்து சுட்டுக்கலாம். அதுக்குள்ளே தோசை மாவு இது பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து சட்னி வந்து அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த கடலமுத்து சட்னிக்கு பார்த்திங்கன்னா வறுத்த கடலமுத்தை நல்லா வந்து தோல் நீக்கிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து எடுத்துட்டேன். அதே மாதிரி ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், ஒரு 2 மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புளி, உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா சட்னி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு எப்பவும் போல் ஒரு தாளிப்பும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பூண்டு இதில் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சிட்டேன். அடுத்தது இன்னொரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மல்லி சாதம் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மல்லியோட பேஸ்ட்டும் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நான் ஃப்ரீசரில் வச்சங்காட்டி கெட்டி ஆயிடுச்சு. ஸோ நெய் கூட கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி அது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்து இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மல்லி பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து நல்லா வந்து அதோட பச்சை வாசனை போகணும். ஏன்னா நம்ம வந்து பச்சையாக அரைச்சிருக்கங்காட்டி அதோட பச்சை வாசனை போனோன்னையும் இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தயிர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். தயிர் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் அதை வேணாலும் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வந்து கழிஞ்சிட்டு 2 டம்ளர் அரிசிக்கு நான் வந்து 4 டம்ளர் தண்ணி தான் வந்து ஊற்றிருக்கேன். ஏன்னா நம்ம அரைச்ச அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டும் வந்து தண்ணி மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிரும் வந்து ஆட் பண்ணியிருக்கங்காட்டி அதுவே கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இருக்கும். அதனால் கரெக்டாக 4 டம்ளர் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அது நல்லா வந்து கொதித்து வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ விசில் போட்டோன்னே பார்த்திங்கன்னா தாரிகா வந்து தூங்கிட்டு இருந்தா. ஸோ பாப்பாவும் வந்து எந்திரிச்சு வந்துட்டா. ஸோ அவ கூட பேசிகிட்டு இருந்தேன்.
தாரியாக்கு பார்த்திங்கன்னா அங்கே ஊர்லேருந்து இங்கே வந்தங்காட்டி கிளைமேட் சேஞ்சஸ்னால உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இல்லை அதனாலயா இல்லை வந்து அங்கே ஊரில் நிறைய பேர்த்து கூட வந்து விளையாடிட்டு இங்கே தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாளா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் நான் வந்து தூக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போல்லாம் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொஞ்ச நேரம் நான் அவளை வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நவீன் வந்து கிளம்பி வந்தோடனையும் என்கிட்ட வந்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டு தோசை தான் வந்து ஊற்றுனா. பார்த்திங்கன்னா தோசை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மாம்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் மார்க்கெட்லேருந்து. சரின்னு மாம்பழம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எங்கள் சைடில் பார்த்திங்கன்னா விசிலும் வந்துருச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுருந்தேன். சாப்பாடு நல்லா வந்து உதிரி உதிரியாக சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. அதையுமே வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு போட்டு பேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா மல்லி சாதம், அது கூட வந்து தயிர் பச்சடி, வெங்காயம் போட்டு தயிர் கூட வந்து போட்டிருந்தேன். ஆரஞ்சு ஜூஸ் வந்து கேட்டிருந்தேன், அதையுமே வந்து போட்டுட்டு மாம்பழம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். கிட்டத்தட்ட இந்த 2 மாதமாக வந்து சமைக்கிற வேலை, லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி தர வேலை இல்லாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இங்கே வந்தோடனையும் மறுபடியும் வந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவும் நைட்டே வந்து யோசிக்கணும், நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது, லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ணுறது, பாப்பாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சு அதை டிசைட் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து போதும் ஆயிடுது. வழியாக லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு. நவீனும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பியாச்சு. அப்பா போயாச்சு, வாங்க. நம்ம போய் மம்மம் சாப்பிட்லாம். பாப்பா ஷூ அப்புறமேல் போட்டு போகலாம். நவீன் வந்து ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா தாரியா கூட்டிகிட்டு போய் ப்ரஷ் பண்ண வச்சுட்டு ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து தலை சீவிட்டு இருந்தேன். முடி கொஞ்சம் வந்து அதிகமாக வந்தங்காட்டி வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஜிண்டி வந்து போட்டு விட்டுருவேன். வெளியில் போகும்போது சம்டைம்ஸ் வந்து ஹேர்போ இல்லைனா வந்து 2 ஜிண்டி வந்து போட்டு விட்டுருவேன். இந்த ஜிண்டி போடுறதுக்குள்ளே எங்கள் 2 பேத்துக்கு வந்து பயங்கரமாக சண்டையே வந்து சில டைம் வந்துடும். நான் போட்டு விடுவேன், அவள் வந்து கழட்டிடுவா. அப்படி இல்லைனா உட்காரவே மாட்டா. 2 ஜிண்டி போடுறதுக்குள்ளெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிரும் அவளுக்கு வந்து போட்டு முடிக்கிறதுக்குள்ளே. அது சொல்லி இதை சொல்லி அப்படி உட்காந்துமே ஒரு 10 நிமிஷம் தான் வந்து வச்சுருப்பா, மறுபடியும் வந்து கழட்டிடுவா. அதுவும் சில டைம்லாம் என்னை வெறுப்பேற்றணுன்னே 2 ஜடையும் வந்து கழட்டிட்டு தலையை வந்து ஆட்டி வேற வந்து காமிப்பா. அப்போல்லாம் செம கடுப்பாகும். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து தலை சீவி விட்டுட்டு என் தாரிக்காவுக்கும் வந்து தோசை ஊற்றிட்டு வந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து உப்புமா செஞ்சுருந்தோம், அது கொஞ்சம் வந்து இருந்துச்சுன்னு நான் வந்து அதவே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை சாப்பிட்ருந்தேன். அம்மா சாப்பிட்டு அப்புறம் பண்ணி இருக்கேன். ஓகே ஓகேவா? 2 பேரும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பாப்பா கூட வந்து விளையாடிட்டு இருந்தேன். அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் நேரம் டிவி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டு விட்டுட்டு நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு வந்து மாவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை பார்த்துக்கலாம், அதுவும் வந்து ஊறிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தான் வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அரிசி வந்து ஊற வச்சுட்டு அடுத்தது வந்து துணியும் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு விட்டோம்னா மற்ற வேலை பார்க்குறதுக்குள்ளே துணியும் வந்து துவைச்சி முடிச்சிடும்னு சொல்லிட்டு இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து வாஷிங் மிஷினில் வந்து போட்டு விட்டுருந்தேன். இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா டோஷிபாவோட தான். இது வந்து 10 kg வரைக்கும் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நான் வந்து சும்மா நார்மலாக ரெகுலர் வியர் ட்ரெஸ் போடுறங்காட்டி ரெகுலர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வாஷிங் டைம் எவ்வளோ வைக்கணும், ரின்ஸ் பண்ணுற டைம் எவ்வளோ வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின் பண்ணுற டைம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 54 மினிட்ஸ் வந்து காமிக்குது. சரி அதுக்குள்ளே நம்ம வந்து கொஞ்சம் கிச்சனில் வந்து அந்த பேண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. சரி அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாஷிங்கும் வந்து முடிஞ்சிடும். அதுக்குள்ளே வந்து அரிசியும் வந்து ஊறிடுச்சுன்னா அப்படியே வந்து மாவாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்கிற
இருக்கிற பேண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துலேயும் இருந்துச்சு, அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இப்போ 2 மந்த்ஸ் ஆனங்காட்டி சில இதில் எல்லாத்துலேயுமே வந்து பூச்சி வரதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்காட்டி ஊர்லேருந்து வந்தோடனேயுமே அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பாப்பாவுக்கு வந்து இங்கே வந்தோடனேயுமே வந்து உடம்பு சரியில்லாமல் ஆனங்காட்டி என்னால் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல. இப்போ தான் அவள் ஓரளவுக்கு ஓகே தனியாக வந்து உட்காந்துக்கிறான், நான் இல்லாமல் உட்காந்துக்கிறானுங்காட்டி டிவி போட்டு விட்டு சரி இன்றைக்கி வந்து பேண்ட்ரிலாம் வந்து ஒவ்வொன்றா வந்து அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா கிச்சனில் வந்து சமைக்கும்போது அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு பேக்கெட்டுமே அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே ஷெல்ஃப்லேயே வந்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து பாக்ஸ் வந்து இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக பூச்சி இருக்க மாதிரி இருக்குது. அப்போ பாக்ஸை வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து நான் மறுபடியும் வந்து எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ண. அதனால் என்ன பண்ணேன்னா கவுண்டர் டாப் மேலே அதுக்கப்புறம் வந்து பேண்ட்ரியில் இருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோப் போட்டு நல்லா அந்த கவுண்டர் டாப்பு அங்கே மேலே இருக்கிற டைல்ஸு அதுக்கப்புறம் வந்து கேஸ் ஸ்டவ் எல்லாத்துலேயும் சோப் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி விட்டேன். ஏன்னா வந்து 2 மந்த்ஸ் ஆனங்காட்டி நல்லா வந்து பிசுன்னு இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்தங்காட்டி எல்லாத்தையும் நல்லா வந்து சோப் போட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து தண்ணி எந்த இடத்துலையும் வந்து நிற்காத மாதிரி அப்படியே நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பேண்ட்ரி ஐட்டம்ஸு அப்புறம் காலையில் சமைச்சது சாப்பிட்டது அந்த பாத்திரம்லாம் இருந்துச்சு, அது எல்லாமே வந்து சிங்கில் வந்து போட்டு வச்சுருந்தேன். சரி அதையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு இருந்தேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா காலையிலேயே இன்றைக்கி எப்படியாவது வந்து பேண்ட்ரி வந்து க்ளீன் பண்ணி கிச்சனையும் ஓரளவுக்கு வந்து நீட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து யோசிச்சுருந்தேன். அதனாலே டக்குன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ தாரியாவுக்குமே வந்து டிவி போட்டு விட்டங்காட்டி அவள் பெருசாக வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதங்காட்டி ஈஸியாக வந்து எல்லா வேலையுமே நான் வந்து கடகடன்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு அப்படியே கையோட சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணி அதையுமே வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணி அந்த டைல்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கேஸ் ஸ்டவ்வு இந்த இருக்கிற எல்லா பேண்ட்ரி ஐட்டம்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சு எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆனாலும் அதுக்கப்புறம் தான் எனக்கு கிச்சன் பார்க்கும்போதே கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே மேலே தண்ணியெல்லாம் வந்து தொட்டு தொடச்சது எல்லாமே வந்து ட்ரை ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மேலே வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து மேலே நல்லா வந்து தொடச்சி அதையுமே வந்து நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இந்த மிக்ஸி பிளெண்டருமே அதுவுமே ரொம்ப வந்து பிசுன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. பிளெண்டர் கூட வந்து பிளாக் கலரில் இருக்கங்காட்டி பெருசாக வந்து தெரியல. அந்த மிக்ஸி வந்து என்னோடது வந்து ஒயிட் கலரில் இருக்கங்காட்டி அது வந்து ரொம்ப அழுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டையுமே வந்து தண்ணி தொட்டு உள்ளே வெளியில் எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் மாதிரி ஒரு மாதிரி பிசுப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகிடுச்சு. இங்கே கவுண்டர் டாப்பில் வந்து சோப் போட்டு கழுவி விட்டங்காட்டி இங்கே கீழே பார்த்திங்கன்னா அந்த கபோர்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை அந்த கதவில் எல்லாத்துலேயுமே வந்து லைட்டாக வந்து சோப்பு வந்து பட்ட மாதிரி இருந்துச்சு. சரி அதையுமே வந்து ஈர துணியை வச்சு தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா டோரையுமே வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். டோர் வழியாக உள்ள கபோர்ட்குள்ளே இது தண்ணி போயிருக்கா அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளெல்லாம் வந்து பெருசாக வந்து தண்ணி போகாதங்காட்டி அதுக்குள்ளெல்லாம் வந்து க்ளீன் பண்ணாமல் வெளியில் மட்டும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கையோட வந்து கிச்சன் ஃபுல்லாக வந்து கூட்டிகிட்டு கிச்சனை ஃபுல்லாக வந்து மாஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிச்சன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக வந்து நீட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் வந்து லன்ச் கொடுத்துட்டு நானும் வந்து லன்ச் வந்து சாப்பிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் வந்து தூங்க வச்சுட்டு நானும் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30க்கு மேலே சரி வந்து அரிசி வந்து ஊறி இருக்கும், அதையும் வந்து கிரைண்டரில் வந்து போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரில் வந்து போட்டு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து தான் வந்து போட்டிருந்தேன். அதை அரைக்கிறதுக்குள்ளே வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து காய போட்டு வந்துட்டு அரிசி அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்துகிட்டு அரிசியும் வந்து போட்டு விட்டேன். சரி அரிசி ஆட்டுறதுக்குள்ளே இங்கே வந்து பேண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலிருந்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்து வடிஞ்சிருச்சு. சரி கையோடு அதையுமே வந்து தொடச்சி எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம ஏதாவது போட்டோம்னா டக்குன்னு வந்து கெட்டுரும். அதனால் அந்த பாட்டில் மூடி எல்லாத்தையுமே ஒரு சொட்டு தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வந்து ட்ரை கிளாத் போட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்து வச்சாச்சு. மற்ற வாஷ் பண்ண பாத்திரமே பார்த்திங்கன்னா தண்ணி வடிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்டர் டாப் மேலே தான் வந்து வச்சுருந்தேன். அதுவுமே வந்து ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சங்காட்டி அதை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பிளேஸில் வந்து கபோர்டுக்குள்ளே எல்லாத்தையும் இடத்துலையும் வந்து வச்சுட்டு இருந்தேன்.
கவுண்டர் டாப் மேலே வந்து பாத்திரம்லாம் வந்து கவுத்தி வச்சுருந்தங்காட்டி அங்கே கொஞ்சம் வந்து ஈரமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலில் ஒவ்வொன்றும் வந்து ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸ்லேயுமே வந்து கரெக்டாக வந்து போட்டு வச்சுட்டேன். துவரம்பருப்பு, உளுந்து பருப்பு, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, சுண்டல் இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டாச்சு. கடுகு, சீரகம்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பேண்ட்ரியில் வந்து போட்டு ஒவ்வொரு கபோர்டில் எனக்கு வந்து குக் பண்ணும்போது எப்படி எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி பருப்பெல்லாம் வந்து ஒரு ரேக்கில், அதுக்கப்புறம் வந்து உப்பு, சர்க்கரை அதெல்லாம் வந்து ஒரு ரேக்கில், இந்த மாதிரி இந்த கபோர்டில் எல்லாத்துலேயுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு கபோர்டில் பார்த்திங்கன்னா எனக்கு மேலே, அதாவது சிம்லிக்கு மேலே இருக்கிற மாதிரி கபோர்டில் வந்து எல்லா ஆயில் எல்லாமே வந்து வச்சாச்சு. கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், அதுக்கப்புறம் வந்து விளக்கெண்ணெய் அதெல்லாம் அங்கே வச்சுட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்க கபோர்டில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து பொடி எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் வந்து வச்சாச்சு. ஸோ நீட்டாக வந்து பேண்ட்ரி வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து சாட்டிஸ்ஃபைடிங்காக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து மாவு வந்து ஆட்டியாச்சு. அதையுமே வந்து தோண்டி அப்போவே வந்து கிரைண்டர் எல்லாமே வந்து நீட்டாக வந்து கழுவி அதையுமே வந்து தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே பாப்பாவுமே வந்து எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டு 2 பேரும் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா பயங்கர பிஸியாக தான் வந்து போச்சு. பயங்கர டயர்டு தான் வந்து ஆனேன். இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து போதும்னு ஆயிடுச்சு. பட் ஆனால் வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ரொம்ப வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஏன்னா கிச்சன் க்ளீன் பண்ணால் தான் எனக்கு வந்து அந்த இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி நல்லா வந்து இருக்கும். அதனால் ஒரு வழியாக வந்து கிச்சன் வந்து நீட் ஆயிடுச்சு. இனி மற்ற ரூம்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இன்ஃபர்மேஷனாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.